எம்எல்ஏ இது அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவரெல்லாம் இது வரைக்கும் என்னன்னு கூட பார்த்தது இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு, அண்ணா டிஎம்கே பார்த்தாச்சு, டிஎம்கே பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. இனி உள்ள காலங்களில் ஏதாவது புதுசாக வந்தால் யாராவது நல்லா செய்தால் நல்லது. 2026 மாற்றம் வேணும். அவர் மிகவும் நல்ல மனிதர் தான். அவர் பணியை அவர் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி எல்லா கவுன்சிலர்களுக்கும் அவர் அந்த நிதி கிடைக்கும்படி செய்தால் மிக நல்லா இருக்கும். ரோடு வசதிகள் மிக படுமோசமாக இருக்கிறது. நாகூர் மாநகராட்சிகள் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி மாநகராட்சி ஒட்டி மிகவும் அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து இந்த இருக்கும் ஒரு 4-5 மாதங்களுக்கு அண்ணாச்சி கவனம் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். எம்எல்ஏ இந்த பக்கம் வரவே மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. எந்த எம்எல்ஏ அண்ணன் வர மாட்டாங்க. அவங்களுக்கு முன்னால திமுக எம்எல்ஏ தான். இந்த திமுக ஒரு கிளை கழகம் மாதிரி ஒன்று இருந்தது, அங்கதான் வந்ததுன்னு போவாங்க. வேற ஒன்றும் அவ விஷயமும் ஒன்று செய்யுது. இது அது என்னன்னா சிங்கப்பூர் மாதிரி வரணும், செய்ய முடியாது. ஆட்கள் நல்ல குணத்தோடு தான் வருவாங்க. வரணும் வந்த போது பதவி கிடைச்சவொடனே அவங்க நிலமும் மாறி போகுது. யாருக்கும் பிரச்சனை இல்லை. அதனால யாரும் எம்எல்ஏ பற்றி எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நல்ல மனுஷன். எந்த காரியமா இருந்தாலும் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரவர். அப்புறம் பொதுமக்களுடைய காரியமா இருந்தாலும் சரி, கட்சிக்காரன் காரியமா இருந்தாலும் சரி, அப்படி அவரு பிரிச்சு பார்க்க மாட்டாரு. அப்புறம் தொகுதியை பார்த்தாச்சுன்னு சொன்னா நிறைய நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செய்திருக்காரு. நீண்ட நாள் கோரிக்கை அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, திருப்பரப்பு இடதுகரை கால்வாய் கடைமடை வர தண்ணி போனோம். அது கழிஞ்ச 15 வருஷமாட்டு அது பண்ணாம வச்சிருக்காங்க. அது அநேக முறை அவரிடத்துலையும் அதை குறித்து பேசியிருக்கோம். அவரும் அதை எடுத்து பேசியிருக்காரு. நான் எதனால அது பண்ணலைன்னு சொல்லலை. அது ஏன் அது சொல்றேன்னு சொன்னா, இப்போ எங்களுக்கு நிலத்தடி நீர் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அடுத்த தலைமுறைக்கு வரும்போது அது ப்ராப்ளமாக மாறக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய கோரிக்கையாக, அது எங்களுக்கு ஒரு கனவு போலே, ஒரு கனவு திட்டம் போலேயே நாங்கள் நினச்சிருக்கோம். அவர் எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். அந்த ரோடெல்லாம் தண்ணிக்காக பொடிச்சு போட்டிருக்கு, அதையெல்லாம் சரி பண்ணி தரும்படியா தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். மிகவும் திறமையானவர். குலசேகரம் பேரூராட்சிக்கு மிக அருமையான புது திட்டங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறார். நீண்ட நாள் கோரிக்கையாக குலசேகரம் பகுதி மக்கள் காத்து கொண்டிருப்பது தனியார் பாதுகாப்பு விலக்கு வனச்சட்டம். இதனால் பல விவசாய பெருமக்கள், ரப்பர் தொழிலாளர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளார்கள். வருங்காலத்தில் இந்த தனியார் பாதுகாப்பு சட்டம் விலக்கு அளிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு குலசேகரம் பகுதி சுற்றுவட்டார விவசாய பெருங்குடி மக்கள் எண்ணி அதை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம எம்எல்ஏ பற்றி சொல்லணும்னா, அவங்கள எந்த ஒரு மக்கள் பணிக்காகவும் மக்களுக்கு வேண்டிയിട്ടുள்ள இடத்துலையும் கூடுதல் பார்த்ததில்லை. ஏதோ கடை திறப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் கட் அவுட் அந்த மாதிரி தான் கூடுதல் பார்த்துருக்கேன். பின்ன சொல்லணும்னா சாலை எல்லாம் குண்டும் குழியுமா இருக்குது. அது மாதிரி தெரு விளக்குகள் இல்லாமல் இனியும் நிறைய ஏரியாவில் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சால் கொஞ்சம் கூட நல்லா இருக்குன்னு தோணுது. எம்எல்ஏ பரவாயில்ல, அவங்க எல்லா விஷயங்களுக்கும் முன்னெடுத்து செல்ல அவங்க பணி சிறப்பாக தான் செய்யதாக என்னுடைய அபிப்பிராயம். இன்னும் அவங்கள்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு தொகுதி மக்கள்கிட்ட இருக்கு. எம்எல்ஏ யாருன்னு கேட்டால் கூட எம்எல்ஏ யாருக்குமே தெரியாது. அவங்க ஆக்ஷன் காட்டுறதுக்கு வல்ல சினிமையில் நடிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்கள நல்லா இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் அல்லாத மக்கள் பணிக்கு இவங்க இவங்கள ஒன்றுமே ஆகாது இவங்களால். அதனால நல்ல மக்களை பார்த்து அடுத்து ஓட்டு பண்ணணும் தான் மக்கள் எல்லாம், நம்ம ஊரில் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விளவங்கோடி சட்டமன்றத்தில் இத்தனை வருஷமாக ஒரு வளர்ச்சி பணியை இன்னே வரை இல்லை. இதிலே களிக்கவள டவுன் பஞ்சாயத்தில் எம்எல்ஏ இதில் ஒரு வளர்ச்சி பணி நடக்கவே இல்லை.